ஒவ்வொரு பயணிகளிடம் அங்கே பயணிக்கக்கூடிய அந்த சுற்றுலா பயணிகளிடம் பெயர்களை கேட்டிருக்கிறார்கள். பெயர்களை கேட்ட பிறகுதான் அந்த தாக்குதல் சம்பவமானது நடைபெற்றிருக்கிறது. மதியம் 2:30 மணி அளவில் நடைபெற்ற அந்த தாக்குதல் சம்பவத்திற்கு ஒரு சில மணி நேரங்களில் ஒருவர் மட்டுமே பலியானதாக முதற்கட்ட தகவல் வெளியானது. அதுவும் அதிகாரப்பூர்வ தகவல் அல்ல. தற்பொழுது வரையும் கூட மத்திய அரசு தரப்பிலிருந்து அதிகாரப்பூர்வ தகவல் எத்தனை பேர் மரணம் அடைந்தார்கள் என்பது குறித்து வெளியிடப்படவில்லை. இந்த சூழலில் தான் ஒரு 3 மணி நேரம் கழித்து, அதாவது ஒரு 5-6 மணி அளவில் இந்த பலி எண்ணிக்கையானது அதிகரித்திருப்பதே தெரிய வந்திருக்கிறது. அன்றைய துப்பாக்கி சூடு நடந்த பொழுதே 20க்கும் மேற்பட்டவர்கள் துப்பாக்கி குண்டு காயப்பட்டதாகவே தெரிவிக்கப்பட்டதில்லை. தற்போது அவர்கள் மரணம் அடைந்திருப்பதாக வந்திருக்கக்கூடிய தகவல்கள் மிகுந்த அதிர்ச்சி அளிப்பதாக இருக்கிறது. இந்த சம்பவத்தில் நம்ம சொல்வது போல சுற்றுலா பயணிகளை நோக்கி சுடுவதற்கு முன்பாக அவருடைய பெயர்களை விசாரித்து கேட்டு இந்த துப்பாக்கி சூடு சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. இந்த சம்பவத்திற்கு பிறகாக உடனடியாக அந்த பகுதிக்கு துணைநிலை ராணுவம் மற்றும் லோக்கல் போலீஸ் என்று சொல்லக்கூடிய மாநில காவல்துறை சம்பவ இடத்திற்கு விரைந்து உடனடியாக அங்கு அடிபட்டிருந்த வேறு சில சுற்றுலா பயணிகளை ஆம்புலன்ஸிற்கு ஏற்றி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். அதே போல ஒட்டுமொத்தமான அந்த பகுதி முழுவதுமே ராணுவ கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அதற்கு அடுத்த கட்டமாக இந்த ஜம்மு காஷ்மீரை பொறுத்தவரையில் புரோட்டோகால் என்று சொல்லக்கூடிய டெரரிஸ்ட் புரோட்டோகால் எப்பொழுதுமே பின்பற்றப்படும். தீவிரவாதிகள் எதிர்கொண்டு அவர்களை தாக்குவதற்கான வழிமுறைகளை அவ்வப்போது அவர்கள் வகுத்து வருவார்கள், அப்கிரேட் செய்து வருவார்கள். அந்த அடிப்படையில் உடனடியாக அந்த புரோட்டோகால் ஃபாலோ செய்யப்பட்டது. அந்த பாதுகாப்பு நடைமுறைகளை அங்க இருக்கக்கூடிய பாதுகாப்பு படை வீரர்கள் பின்பற்றி இருக்கிறார்கள். இது ஒரு புறம் இருக்க, இந்த சம்பவம் தொடர்பாக உடனடியாக உள்துறை அமைச்சகத்திற்கு தெரிவிக்கப்பட்டு உள்துறை அமைச்சர் அமித்ஷா வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பிரதமர் மோடியிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இது தொடர்பாக அவர் ஆலோசனை நடத்தியிருக்கிறார். பாதுகாப்பு குழு கூட்டத்தை முன்பாகவே ஆலோசனை கூட்டத்தை நடத்திய உடனேயே பிரதமருடன் தொலைபேசியில் பேசியிருக்கிறார். பிரதமர் மோடியும் சில அறிவுரைகளை வழங்கியதாக தெரிகிறது. உடனடியாக சம்பவ இடத்திற்கு சென்று பிரச்சனையின் தீவிரத்தை கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு அவர் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. அதன் அடிப்படையிலேயே இன்றைய தினம் ஸ்ரீநகருக்கு விமானம் மூலமாக அவசரமாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா சென்றிருக்கிறார். இந்த சூழலில் இந்த சம்பவத்திற்கு லஷ்கர்-இ-தொய்பாவுடைய நிழல் அமைப்பான தி ரெசிஸ்டன்ட் ஃப்ரண்ட் டிஆர்எஃப் என்கிற அமைப்பு பொறுப்பேற்றிருப்பதாகவும் தகவல் வெளியாகின்றன. லஷ்கர்-இ-தொய்பா என்பது ஒரு பிரபலமான தீவிரவாத அமைப்பு, நம்ம அனைவருக்குமே தெரிந்த விஷயம். அந்த அமைப்பினுடைய ஒரு சமூக சோசியல் மீடியா விங்காக செயல்பட்ட ரெசிஸ்டன்ட் விங் என்று சொல்லக்கூடிய டிஆர்எஃப் அமைப்பு பிற்காலங்களில் தீவிரவாத ஒழிப்பு நடவடிக்கைக்கு தீவிரப்படுத்தப்பட்ட உடனே சோசியல் மீடியாவிலிருந்து விலகி அவர்களும் நேரடியாக ஆயுதம் ஏந்தி களத்திற்கு போராட வந்திருப்பது தற்போது தெரிய வந்திருக்கிறது. சிறு சிறு குழுக்களாக பிரிந்து ஆயுத பயிற்சி மேற்கொண்ட நிலையில நேரடியாக ஒரு தாக்குதலை நடத்தி இருப்பது அந்த பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த தாக்குதல் சம்பவத்தை பொறுத்தவரையில் பல்வேறு தலைவர்கள் கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள். நரேந்திர மோடி அவர்கள், பிரதமர் நரேந்திர மோடி சட்டத்திற்கு முன்பாக இந்த குற்றவாளிகள் நிறுத்தப்படுவார்கள் என அவர் கடுமையான வார்த்தைகளை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஜம்மு காஷ்மீரில் பெஹல்காம் அப்படின்ற இடத்துல பைசரன் வேலி அப்படின்ற புகழ்பெற்ற சுற்றுலா தலம் இருக்கிறது. இது மினி சுவிட்சர்லாந்து அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய இடத்துல இன்று மதியம் 3 மணிக்கு சுற்றுலா பயணிகளை குறிவைத்து தீவிரவாத தாக்குதல் நடந்திருக்கிறது. இதில் 20லிருந்து 25 பேர் இதுவரை உயிரிழந்திருப்பதாக தகவல். இதற்கு மத்தியில் உயர்மட்ட ஆலோசனை கூட்டத்திற்காக உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் விரைந்திருக்கிறார். அவர் ஜம்மு காஷ்மீருக்கு விரைந்திருக்கிறார். அவரை அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் வரவேற்கக்கூடிய காட்சிகளை பார்த்தோம். அதே நேரத்தில் தொடர்ந்து தேடுதல் வேட்டை அப்படின்றதும் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக ஒட்டுமொத்தமாக நாடே உஷார் நிலைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சதீஷ்மணி வழங்க கேட்கலாம். சதீஷ், இந்த தாக்குதலும் அதன் பின்பு நடந்து வரக்கூடிய இந்த சோதனைகளும், அங்கே பெரிய அளவிலான சோதனைகள் நடந்துட்டு இருக்கு அப்படின்ற விஷயங்கள்லாம் சொன்னாங்க. விவரங்கள் என்ன சார்? நிச்சயமாக கார்கே, நீங்கள் தெரிவித்தது போல கடந்த சில ஆண்டுகளை, குறிப்பாக ஒரு 5 ஆண்டுகளில் நடைபெற்ற ஒரு மிகப்பெரிய தாக்குதலாக, தீவிரவாத தாக்குதலாக இன்றைய தினம் நடைபெற்ற தாக்குதல் பார்க்கப்படுகிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் தெற்கு காஷ்மீர் பகுதியில் இருக்கக்கூடிய அனந்த்நாக் மாவட்டத்தில் பெஹல்காம் பகுதி இருக்கிறது. இந்த பெஹல்காம் பகுதியினர் ஒட்டி இருக்கக்கூடிய பைசரான் என்கிறது ஒரு சின்ன பள்ளத்தாக்கு. இந்த பைசரான் பள்ளத்தாக்கை பொறுத்தவரையில் இதமான கால சூழல் நிலவுவதால் மினி சுவிட்சர்லாந்து என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த சுற்றுலா தலங்களில் வெளிநாடு மற்றும் வெளி மாநிலங்களிலிருந்து அதிக அளவில் சுற்றுலா பயணிகள் மேற்கொள்வார்கள்.
குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் இன்றைய தினம் நடைபெற்ற இந்த சுற்றுலா பயணிகளை குறிவைத்து நடத்தப்பட்ட தாக்குதல்ல 25 முதல் 27 பேர் வரை மரணம் அடைந்திருக்கலாம் என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது. இதனை ஒட்டிதான் தற்போது உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஸ்ரீநகர் விரைந்திருக்கிறார். ஜம்மு காஷ்மீருடைய துணைநிலை ஆளுநர் மனோஜ் சின்ஹாவுடன் அவர் இன்றைய தினம் அங்கே விரைந்திருக்கிறார். அங்கே இருக்கக்கூடிய சூழலை நம்மால் பார்க்க முடிகிறது. உள்துறை அமைச்சரே ஒரு மாநிலத்திற்கு செல்கிறார் என்றால் அங்குடைய பிரச்சனை மிகவும் தீவிரமடைந்து வருகிறது என்று நாம் கூற முடியும். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் இன்று மதியம் 2:30 மணி அளவில் இந்த தாக்குதல் சம்பவம் நடைபெற்றது. இந்த சம்பவத்தை பொறுத்தவரையில் இந்த பைசரான் என்கிற பள்ளத்தாக்கு பகுதி என்பது வாகனங்கள் செல்ல முடியாத பகுதி. கால்நடையாகவோ அல்லது குதிரை உள்ளிட்டவற்றில் சவாரி செய்துதான் இந்த பகுதிக்கு செல்ல வேண்டியிருக்கிறது. குறிப்பாக இந்த தாக்குதல் நடைபெற்ற சம்பவம் மிகவும் புகழ்பெற்ற ஒரு ரிசார்ட் அந்த பகுதியில் இருக்கு. அந்த ரிசார்ட்டிற்கு அருகிலேயே இந்த சம்பவம் நடைபெற்று இருக்குது. சம்பவத்தை நேரில் பார்த்ததாக சிலர் தகவல்களை பதிவு செய்திருக்கிறார்கள் சில ஊடகங்களில். குறிப்பாக இந்த தீவிரவாதிகள் முகமூடி அணிந்து வந்து